இப்போ ரீசென்ட் டைம்ஸில் அதிகமாக படங்கள் பண்ணுற 2 மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி கேட்குறேன். உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து திரு அனிருத் அவர்கள். அவரும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சம்பளமே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் வாங்குறாரு அப்படின்லாம் நிறையா எழுதுறாங்க பார்க்குறோம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய சம்பளமாக இருக்கட்டும், அவருடைய ஒர்க்ஸை நீங்க இல்ல. எங்க மியூசிக் டேரக்டர்ல ஒருத்தர் வர்றது நமக்கு சந்தோஷம் தான். அவ்வளோ சம்பளம் ஓகே. வாங்குறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல பாட்ட குடுங்க. சம்பளம் வாங்குறீங்க, நல்லாவே நீங்க கம்போஸ் பண்ணலாம். இல்ல நல்ல நாட்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம, நல்ல ஒரு கிராஃப டியூன் பண்ணலாம். இன்னைக்கு இருக்க சவுண்டோடயே பொருத்தி நீங்க பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வேற எண்ணம். எனக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய யார் வந்தாலும் நல்லது தான் சினிமாவுக்கு. யார் அதிகமா சம்பளம் வாங்குனா நம்ம சந்தோஷம் தான் பட போறோம். நல்ல வெறும் குத்துப்பாட்டு ஓரியன்டாவே இருக்கு. அது கேட்டோம்னா திருப்பி நிற்க மாட்டேங்குது. ஒரு 4 தடவை கேட்டோம்னா திருப்பி நம்மளே இப்போ நான் ஒரு 2 மாதம் முன்னாடி கேட்ட சாங்கு இப்போ இந்த ட்ரெண்ட் சாங் இப்போ கேட்குறது எனக்கு பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கலையா? நான் தான் வந்து பூமராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என் பசங்களுக்கு போகிறேன். ஐயா ஆஃப் பண்ணுங்கப்பா. கேகே சைக்கிளுங்கிறாங்க. அவன் 2K கிட்ஸ் தானே. ஏன் பிடிக்கல?